திமுகவோட பலவீனத்தை காட்டுது. பலவீனம் மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுது. அந்த பிடி செல்வக்கர் என்ற நபர் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது, அவருடைய தனிப்பட்ட உதவியாளர். ஆமாம் சார், விஜயோட பயணிச்சவர் சார். இருக்கட்டும், விஜயோட கட்சியிலேருந்து யாராவது முக்கியமான நபர்களை இழுத்திங்கன்னா கூட சொல்லலாம். அவர் தனிநபர். பிடி செல்வகுமார் என்பவர் தனிநபர், அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட். அவரை கட்சியில் இழுக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம்? ரெண்டாவது, முதலமைச்சர் முன்னிலையிலே அவரை நீங்கள் இழுக்கிறீங்கன்னா விஜய்க்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது என்பதற்கு இது மற்றொரு உதாரணம். வழக்கமாக அவர் இத்தகைய நபர்கள் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் போய் சேருவாங்க. இப்போ மாசு முன்னிலையிலோ அல்லது சிபி சிற்றரசு முன்னிலையிலோ அல்லது மகேஷ்குமார் முன்னிலையிலோ சேகர்பாபு முன்னிலையிலோ மாவட்ட தலைவர் முன்னிலையில் அவங்க சேர்ந்தாங்கன்னா அது ஓகே. திமுக தலைவர் முதலமைச்சர் முன்னிலையில் செல்வகுமார் சேர்றாருன்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக ஒளிவெள்ளம் அந்த நபருக்கும் கிடைத்துரும். அதனால தான் பெரிய தலைவர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.